Welcome to Learn English with Me channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 6 யூசஸ் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை 6 இடத்துல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஆல் த டைம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா, எப்பயுமே உண்மையாக இருக்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். காந்தம் இரும்பை ஈர்க்கும். ஸோ இது ஃபேக்ட், இது எப்பயுமே மாறாது இல்லையா, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இப்படி பேசும்போது நம்ம என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் தான் பேசணும். ஸோ அட்ராக்ட்ஸுங்கிறது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். ஒன் மோர் எக்ஸாம்பிள், 2 and 2 make 4. 2 2 4, 2 2 4. ஸோ இது ஃபேக்ட், இது எப்பயுமே மாறாது. ஓகேவா? ஸோ இது மாதிரி. அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். ஸோ சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கும். ஓகேவா? இது சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் மாறாத விஷயம். ஸோ இது மாதிரி மாறாத விஷயங்களை பற்றி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் permanent situation. So when we talk about permanent situation, we have to use simple present tense. So permanent situation பற்றி பேசும்போது simple present tense யூஸ் பண்ணணும். So what is permanent situation? For example, இப்போ நான் சென்னையில், அவன் சென்னையில் இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா, he lives in சென்னை. ஸோ அவன் சென்னையில் இருக்கான். அவன் பாஸ்டில் முன்னிலேருந்து சென்னையில் தான் இருக்கான், இப்போவும் சென்னையில் தான் இருக்கான், இனிமேலும் சென்னையில் தான் இருப்பான். ஸோ இது பர்மனன்ட் சுச்சுவேஷன், மாறாது, அவன் எப்பயுமே சென்னையில் தான் இருப்பான். அப்படின்ற சுச்சுவேஷனில் we have to use simple present tense. He lives in சென்னை. ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, he is living in சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அது ராங். ஸோ நம்ம இப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி சொல்லணும்னா, டெம்ப்ரரியான சுச்சுவேஷன். ஸோ கொஞ்ச நாள் சென்னையில் இருப்பான், அப்புறம் வேறு ஊருக்கு போயிடுவான். அப்படின்ற மீனிங்கில் நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம பர்மனெண்ட் சுச்சுவேஷன், எப்பயுமே சென்னையில் தான் இருக்கான் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும். ஹீ லிவ்ஸ் இன் சென்னை. ஓகேவா? ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஐ ஒர்க் அஸ் அ டீச்சர். இப்போ என்னோடய ப்ரொஃபஷன் டீச்சிங் தான். ஓகேவா? ஸோ இது மாறாது, எப்பயுமே என்னோடய ப்ரொஃபஷன் மாறாது, இது பர்மனெண்ட். ஸோ அப்படி நான் பேசுகிறப்ப ஐ ஒர்க் அஸ் அ டீச்சர், ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ டீச்சர் அப்படின்னு சொன்னோன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஏதோ ஒர்க் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப தான் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நான் எப்பயுமே டீச்சராக தான், இதுவரையும் டீச்சராக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போவும் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறேன், இனிமேலும் டீச்சராக தான் இருப்பேன். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஐ ஷுட் யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அண்ட் ருட்டீன்ஸ். ஸோ நம்ம ஹேபிட்ஸ் பற்றி பேசும்போதும் ரொட்டீன்ஸ் பற்றி பேசும்போதும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் see what is habitual actions and routines. For example, I read newspaper every morning. ஸோ நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன். இதை பற்றி இப்படி சொல்கிறப்ப நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். why? because ஸோ இது ஒரு ஹேபிட். நான் டெய்லி மீன்ஸ் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, வாரத்தில் இருக்கிற 7 டேஸும் நான் என்ன பண்ணுறேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். ஸோ எவ்ரி மார்னிங், டெய்லி மார்னிங் நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். ஸோ இது அப்படின்னா இது ரிப்பீட் ஆகுது, டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இது ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஸோ டெய்லி நடக்கிறதுனால இது ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஸோ இது மாதிரி பேசுகிறப்ப we should use சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? நம்ம கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணி இதை சொல்லணும். அண்ட் ருட்டீன்ஸ். ஸோ ருட்டீன்ஸ் பற்றி பேசுகிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள், Ravi goes to school at 8:30 AM. ஸோ ரவி 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போவான். ஸோ இது ருட்டீன்ஸ். ஸோ டெய்லி இந்த மாதிரி ரொட்டீனாக நடக்கிற விஷயத்தை பற்றி பேசும்போதும் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணி பேசணும். ஸோ ரவி ஸ்கூலுக்கு 8:30 மணிக்கு போவான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் த ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், he opens the door. அவன் கதவை திறக்கிறான். அவன் ரூமில் என்டர் ஆகிறான், ரூம்குள்ளே போகிறான். he enters the room. ஸோ இதை இப்போ நடக்கிறத பற்றி, கரண்ட்டாக உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறத பற்றி பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்,
வெங்கட் வில் லீவ் த கிளாஸ் as soon as அன்பு arrives. ஸோ அன்பு வந்த உடனே வெங்கட் வந்து கிளாஸ்லேருந்து போயிடுவான். ஸோ இது மாதிரி ஃப்யூச்சரை வந்து நடக்க போகிறத பற்றி ரெஃபர் பண்ணி பேசும்போது நம்ம என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அரைவ்ஸ் இந்த இடத்துல ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் தான், அவன் வந்த உடனே. ஓகேவா, இந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஐ வில் கால் யூ பிஃபோர் ஐ லீவ். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நம்ம ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணி பேசுகிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஐ வில் கால் யூ ஒன்ஸ் ஐ ரீச் தேர். ஸோ அங்கே நான் போன உடனே உனக்கு கால் பண்ணுறேன், போனதும் கால் பண்ணுறேன். ஒன்ஸ் ஐ ரீச், அங்கே போனதும். ஸோ இது மாதிரி ஃப்யூச்சர் ரெஃபர் பண்ணி பேசுகிறப்ப நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட்ஸ். ஸோ ஸ்கெட்யூல்டு அட்டவணை போட்டு அட்டவணைப்படி ஸ்கெட்யூல் பண்ணி ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, ஸோ அதை பற்றி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ட்ரெயின் லீவ்ஸ் அட் 10 AM. ஸோ எங்களோட ட்ரெயின் 11 மணிக்கு கிளம்பும். ஸோ இந்த மாதிரி இடத்துல லீவ்ஸ் யூஸ் பண்ணணும். த எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock. எக்ஸாமு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மாதிரி முன்னாடியே ஸ்கெட்யூல் பண்ணப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, த லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட் வேர்ப்ஸ். வென் வி யூஸ் ஸ்டேட் வேர்ப்ஸ் we should use simple present tense. ஸோ ஸ்டேட் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் ஸ்டேட் வேர்ப்ஸ்? ஸ்டேட் வேர்ப்ஸ் மீன்ஸ் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது ஸ்டேட் வேர்ப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் சாக்லேட். ஸோ எனக்கு வந்து சாக்லேட் வேணும். ஐ வாண்ட்டுங்கிறது ஒரு வேர்பு, ஆனால் அது வந்து நம்ம ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஓகேவா, ஸோ அது ஸ்டேட் வேர்ப். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டேட் வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தனி வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி ஸ்டேட் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், பர்மனெண்ட் சுச்சுவேஷனில் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ டெம்ப்ரரியாக பேசுகிறப்ப தான் நம்ம வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் ஸ்டேட் வேர்ப் யூஸ் பண்ணுறப்ப ஸோ அதில் வந்து நம்ம டெம்ப்ரரி சுச்சுவேஷனுக்குமே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐ வாண்ட் சாக்லேட். ஸோ எனக்கு சாக்லேட் வேணும். அது வந்து பெர்மனன்ட் கிடையாது, எனக்கு இப்போதைக்கு சாக்லேட் வேணும். ஸோ டெம்ப்ரரியாக தான் எனக்கு சாக்லேட் வேணும். ஸோ அப்படி பேசுகிறப்ப கூட ஐ எம் வாண்டிங் சாக்லேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஐ வாண்ட் சாக்லேட், எனக்கு சாக்லேட் வேணும். டெம்ப்ரரியாக இருந்தாலுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசணும். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ உங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சிருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓகேவா, ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.